வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் சார். சட்டமன்ற நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, சில விமர்சனத்துக்கு உண்டான விஷயங்களும் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல நல்ல விஷயங்களை பேசிடலாம். மேகதாது சம்பந்தப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு வந்து ஒருதாக எல்லா கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வரவேற்கத்தகுது. ஆரோக்கியமான அரசியல், மாநில உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் கருத்து வேற்றுமை இல்லாம ஒன்னா நிக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப வரவேற்கத்தகுது. அதுல உதயநிதி வந்து இன்னொரு யோசனை சொல்லியிருக்காரு. எல்லா எம்எல்ஏ எம்பிக்களும் டெல்லியில போய் பார்க்கணும், ஒன்றிய அரசுடைய பிரதமர் வந்து சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கர்நாடகா எப்பயுமே எல்லா எம்பியும் ஒன்னா போவாங்க. மதசார்பற்ற ஜனதா தளம், காங்கிரஸ், பிஜேபி 3 எம்பி ஒன்னா போவாங்க. நம்ம நிர்மலா சீதாராமனும் அவங்க கூட தான் போவாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு அவங்க தான் போவாங்க. ஆனா இங்க வந்து அப்படிப்பட்ட ஒற்றுமை கிடையாது. இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். ஒரு தரம் ஸ்டாலின் முயற்சி பண்ணாரு, அதுவும் முழு வெற்றி அடைந்ததாக நான் நினைக்கல. இப்ப இந்த தரம் அது மாதிரி நடந்ததுன்னா அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஓகே. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நேரலை தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது திமுக ஆட்சி காலத்திலையும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலையும் சரி, சட்டமன்ற ப்ரொசீடிங்ஸை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றதை வந்து அவங்க தொடர்ச்சியாக பண்ணல. சில நேரங்களில் வந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட் வந்து நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து இரு பெரும் ஆட்சிகளிலையும் வந்து வச்சிருக்காங்க. நேத்து இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெளிவாக வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு. நாங்க மாற்றத்துக்கான அரசு அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம், லைவ் டெலிகாஸ்ட் வந்து பாருங்க, எந்த தங்கு தடையும் இல்லாம ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சட்டமன்ற ப்ரொசீடிங்ஸ்ல பாத்தீங்கன்னா மேகதாதுவை பத்தி பேசும்பொழுது ஃபுல்லா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனா ஆளுநர் உரை மீதான அந்த டிஸ்கஷன் வரும்பொழுது லைவ் டெலிகாஸ்ட் நிறுத்தப்பட்டது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதை எப்படி பாக்குறீங்க? என்ன அடிப்படை காரணம்னு நினைக்கிறீங்க? வழக்கமான காரணம் தான் எல்லா கட்சிகளும். அதாவது இங்கிலாந்துல வந்து இது கம்ப்ளீட்டா வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. நாங்க இருந்திருக்கேன், 1 வருஷம் இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கட்சி தலைவர் கொண்டு வருவாரு. அவர் கொண்டு வரும்போது 100க்கு 60 விழுக்காடு அவர் பேசும்போது 60% அவர் முகத்தை தான் கேட்பாங்க, அவர் பேசுறத. சரி, ரிமைனிங் 40% என்ன கேட்பாங்க? பிரதம மந்திரி முகம் சொல்லிச்சுட்டு போய் உட்காந்துருப்பாரு. ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் டல்லடிச்சு உட்காந்துருப்பாங்க. எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஹாய் ஹாய்ன்னு சொல்லி கை தட்டுவாங்க. அதெல்லாம் காமிப்பாங்க, எல்லாத்தையும் காமிப்பாங்க, ஒளிவு மறைவு இல்லாம. நமக்கு அப்படிப்பட்ட முதிர்ச்சியான டெமோக்ரஸி இன்னும் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது தான் கசப்பான ஒரு உண்மை. ஒரு தனி மனித தாக்குதல் நடத்துறது, அவ்வளவு தூரத்துக்கு நாகரிகம் இல்லாத தாக்குதல் நடத்துறது, இதெல்லாம் சட்டமன்றத்தில் நடக்குது. அதை தவிர சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில ஆளுங்கட்சி இருக்குன்னா பெஸ்ட் வந்து மக்களுக்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க. இதுல என்னன்னா, இவங்க திமுக அதிமுகவை பத்தி இவங்க என்னென்ன குறையெல்லாம் சொன்னாங்களோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் குறை சொன்னாங்களோ, அந்தந்த விஷயங்கள்ல இவங்களும் அதையே தான் செய்யறாங்க. அதுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தான் அவங்க காலத்துல இருந்ததை விட இப்ப அதிகமா இவங்க எதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் சொன்னாங்களோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லாததையெல்லாம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் சொல்லி சொன்னாங்க. உதாரணமா இங்க வந்து 4 கோடி பெண்கள் இருக்காங்க, 8 கோடி ஜனத்தொகை 4 கோடி பெண்கள் இருக்காங்கன்னு வைங்க. பெண்கள் தமிழ்நாட்டில் வெளியே நடமாட முடியாத சூழ்நிலை வந்து விட்டது அப்படின்னு பேசினாங்க. 4 கோடி பெண்கள் வெளியே நடமாட முடியாத சூழ்நிலை இருந்தது. ஒரு பெண் வன்புணர்வு செய்யப்பட்டால் கூட அதற்காக நம் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. எந்தெந்த நிகழ்வுகளெல்லாம் பத்தி இவங்க வந்து குறிப்பிட்டு இதனால தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டரே நாசமா போச்சுன்னு சொன்னாங்களோ, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னைக்கு அதிகமா நடக்குது. சிறுமிகள் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் நடக்கின்றன. கொலை குற்றங்கள் நடக்கின்றன. போதைப் பொருளின் காரணமாக உள்ள குற்றங்கள் அதிகமாக இருக்கின்றன. அடுத்து சந்தேகத்தின் காரணமாக வடநாட்டு இந்திய இளைஞர் ஒருவரை, எந்த தவறும் செய்யாதவரை அடித்து கொன்ற அவலம் நடந்திருக்கிறது. எல்லாமே தப்பு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து 1 மாசம் தான் ஆச்சுன்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அடுத்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கிறாங்க. அடுத்தெல்லாம் பரவாயில்ல, இதையாவது புரிஞ்சுக்க முடியும். ஆனா 1 மாசத்துக்குள்ள ஏன் போலீஸ் இவங்க கண்ட்ரோல் இல்லையா? இன்னும் கொஞ்சம் எதுக்கு டைம் வேணும்? இதுக்கெல்லாம் எதுக்கு டைம் வேணும்? நீட்டை காலி பண்ணணும்னா அதுக்கு நீங்க டைம் கொடுங்கன்னு கேட்டா எனக்கு புரியும். அதுக்கு சமயம் எடுக்கணும். இதுக்கு எதுக்கு டைம் எடுக்கணும்? அடுத்து வந்து இன்னொரு திமுக தரப்புல இருந்து ஆளுகள் உள்ள இருந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடுறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து டிஎம்கே லாயலிஸ்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறாங்களே ஒரு பக்கம். தாவேகா நிர்வாகிகள் வந்து இல்ல ரெண்டு தாவேகா நிர்வாகிகள் ஒரு பெண்ணை வந்து தகாத முறையில், அந்த பெண்ணும் தாவேகா உறுப்பினர் தானா, அவங்கள வந்து கூட்டிட்டு போய் வன்புணர்வு செய்ய முயற்சித்தார்கள்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்துச்சு. அது திமுக பண்ணாங்க, இவங்களுக்கு தானே பண்ணாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க?
இதை விட இல்ல இன்னொன்னு என்ன சார், பதில் சொல்றாங்கன்னா, யார் அந்த சார் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல கேட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல வெளிப்படையாகவே இவர்தான் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ சரவணன் தான் இதுக்கு காரணம்னு அந்த பெண்ணே வெளிப்படையா இதோட 3க்கும் அதுக்கப்புறம் மேற்பட்ட இன்னைக்கு ஒரு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பிரஸ் எந்த மீட் விதமான நடவடிக்கை குடுத்துட்டாங்க. இல்லை. எந்த விதமான எதுவுமே நடவடிக்கை பண்ணல அது மேல சார். இல்ல. ஆமா, பண்ணல. அது மட்டும் இல்ல, இது இந்த யார் அந்த சார்ன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியாதுன்னா, இவங்க ஹைகோர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க அந்த வழக்குல. அந்த வழக்கை விசாரிச்சு சார்ஜ் ஷீட் பண்ணது ஹைகோர்ட் ஃபார்ம் பண்ண ஒரு கமிட்டி. அப்ப ஹைகோர்ட் போய் சொல்லுச்சா? யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னது. சரி, இன்னொன்னு கேட்கிறேன், ஹைகோர்ட்டும் சேர்ந்து போய் சொல்லிச்சுன்னே வச்சுக்கிடுவோம். நீங்க 1 மாசம் ஆச்சுல, அந்த கேஸை ரீஓபன் பண்ண வேண்டியதானே? நோபடி பிரிவென்ட்ஸ் யூ. ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க? அதாவது இது தூவிட்டு ஓடுறதுன்னு சொல்லுவாங்க. இது ஆர்.என். ரவி ரொம்ப நல்லா பண்ணுவாரு. அண்ணாமலை அதை விட அதிகமா பண்ணுவாரு. அதைத்தான் இவங்களும் பண்ணாங்க. தூவிட்டு ஓடிடுறது. அண்ணாமலை சொல்லுவாரு, ஸ்கூல்ல அந்த பொண்ணு தற்கொலை பண்ண காரணம் கன்வர்ஷன் கட்டாயப்படுத்தினாங்கன்னாரு. ஒரு கல்லூரியிலயோ ஒரு பள்ளிக்கூடத்திலயோ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. சிபிஐ சொல்லிச்சு, இல்ல கன்வர்ஷன் சொல்லி இங்க கிடையவே கிடையாது. இதுக்கும் அந்த கன்வர்ஷன் சொல்லப்படும் குற்றச்சாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை அதை பத்தி வாயவே திறக்க மாட்டார். வள்ளலார் சனாதனவாதின்னு சொல்லிட்டு திருவாய் மலர்ந்து அருளுவார் ரவி. அதுக்கப்புறம் இவங்க சொல்லுவாங்க, எங்கய்யா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின்னு சொன்னாரு, ஒளியை இறைவனாக கண்டார், அவர் எப்படி சனாதனவாதின்னு கேட்டா அதுக்கப்புறம் பேசவே மாட்டார். ஏன்னா இவங்க பேசுறது 8 பத்தி நியூஸா வரும். அடுத்து மறுப்பு வர்றதெல்லாம் ஏதாவது 7வது வகுப்பில் வரும். இதுதான் இவங்களுடைய பழக்கமே, இப்படித்தான் இருந்தது. இதை தவிர இன்னொன்னு சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? டிஎம்கே காலத்தில் நடக்காதா இப்ப நடக்குதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், அப்ப டிஎம்கே இருந்துட்டு போட்டு நீங்க எதுக்கு வேணும்? அவங்க காலத்தில் நடக்காத இப்பயும் நடக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களை எதுக்காக வேண்டிய மக்கள் அங்க கொண்டு உட்கார வச்சாங்க? தேவையில்லையே, எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்க. அப்பேற்பட்ட ஒன்றிய அரசுடைய ஆளுநரையே நாங்க எங்க வழிக்கு கொண்டு வந்துட்டோம் பாத்தீங்களா? சட்டமன்றத்துல நாங்க எழுதி கொடுத்ததை அவர் படிச்சிருக்கிறாரு. பெரியார் பேரை சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் பேரை சொல்லியிருக்கிறாரு. எங்களுடைய சாதனைகள் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு. ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம், சட்டப்படியா நாங்க ப்ரொசீட் பண்ணுவோம் சொன்னதையும் சேர்த்து அவர் படிச்சிருக்கிறாரு. அப்போ நாங்க சுமூகமா போய் அவரை வழிக்கு கொண்டு வந்துட்டோம் பாத்தீங்களா? இது சாதனை இல்லையான்னு கேக்குறாங்க. அதாவது 2 விஷயம் இருக்கு. அடாவடி பண்றதையே தொழிலா வச்சிருந்தார் ரவி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ பிகம்ஸ் டயர்ட் ஆஃப் இட். இந்த கவர்னர் சொல்லியிருப்பாங்க, எடுத்தெடுப்புலேயே மோதல் போக்கு வேண்டான்னு. அதனால சத்தம் போடாம 2 தடவை தேசிய கீதை பாடுங்கன்னு சொல்லிட்டு தன் காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டாரு. இவங்க அதுக்கு சரி சொல்லிட்டாங்க. இப்ப சில பேர் என்கிட்ட கேட்கறாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு. இது தப்பு ரைட்னு எதுவுமே கிடையாது. 2 தரமோ 10 தரமோ தேசிய கீதம் பாடலாம்னு அனுமதிக்கிறவருடைய அதிகாரம் படைத்தவர் அவைத்தலைவர். அவர் சொல்லிட்டான்னு அதுக்கப்புறம் நம்ம எதுவும் அதை பத்தி பேச முடியாது. இப்ப கவர்னர் உரையில ஒண்ணு அது பல பத்திரிகைகள் 60 ஆண்டு கால மரபை மாற்றுறது அப்படிங்கிறது, ஒரு மாற்றம் கொண்டு வரதுங்கிறது நல்ல விஷயமா சார்? இப்ப தமிழ்நாடு நல்ல விஷயம். சட்டமன்றத்துக்குன்னு ஒரு அவ்வளவுதான் மரபு நம்ம இருக்கு பேச இல்லையா? முடியும். இதை பாருங்க, நம்ம நல்ல விஷயம் இல்லைன்னு பேச முடியும். ஆனா அவர் அதை பாடுறதுக்கு அனுமதிச்சிருக்க முடியாதுன்னு நம்ம பேச முடியாது. அதற்கான அதிகாரம் அவைத்தலைவருக்கு தான் இருக்கு. யூ கேன் கால் இட் அ பிட்டர் ட்ரூத். கசப்பான உண்மை சொல்ல, உண்மைதான். அது கசப்பா இருக்கலாம். இப்ப அதை விட முக்கியமானது, பல பேர் இதை ஃபாலோ பண்ணல சரியா. அந்த கவர்னர் உரையில ஒண்ணு சொல்லியிருக்காரு, அறநிலைத்துறையின் அடிப்படை கட்டமைப்பு சீரமைக்கப்படும், கோயில் சொத்து கோயில்களுக்காக மட்டுமே செலவழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கூட சொன்னாங்க. அது அறவேக்காட்டு ஜட்ஜ்மெண்ட் அதை சொல்லணும், சரியா சொல்றதுன்னா. சார், நேற்று ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்திருக்கு சார். கிட்டத்தட்ட 245 கோடி மதிப்பிலான 46 ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கல்யாண மண்டபங்கள், வணிக வளாகங்கள் ஆல்ரெடி அப்ரூவல் கொடுத்து இன்னும் கட்ட தொடங்காத அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் டோட்டலா நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா கோவில் சொத்துக்களை கோவிலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இதனால் பயன்படக்கூடியது ஏழை எளிய மக்கள் தானே சார். வணிக எல்லாருக்கும் வளாகங்களை பத்தி இறைவனை காண்போம் தானே பேசணும் நம்ம. ஆமா, வணிக வளாகங்களை பத்தி எனக்கு உறுதியா தெரியாது. ஆனால் ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறது, கோர்ட்டு கூட கேட்டாங்க, கல்யாணம் கட்டுறது கோயிலுடைய வேலைன்னு கேட்டாங்க. இப்ப ஒரு சாதாரண ஏழைக்கு கல்யாண மண்டபம், பிரைவேட் கல்யாண மண்டபத்துல 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை இருக்கும். இப்ப இவங்க கல்யாண மண்டபம் கட்டி அந்த கல்யாண மண்டபத்துல அந்த கல்யாண மண்டபத்துடைய மெயின்டெனன்ஸுக்கு 3 நாள் இவங்க புக் பண்ணாங்கன்னா, அந்த 3 நாளைக்கு ஆகிற மெயின்டெனன்ஸ் ஆகிற செலவு, அதனுடைய இன்க்ளூடிங் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், வாட்டர் சார்ஜஸ், அந்த 3 நாளைக்கு ஆகிற எம்ப்ளாயிஸோட செலவு, இதையும் தவிர ஒரு 10% ஜாஸ்தியா வச்சாங்கன்னா கூட இவங்க 25,000 30,000 ரூபாய்க்கு அந்த வாடகைக்கு அதை கொடுக்க முடியும். இது ஏழைகளுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். இப்ப இவங்க கோயில்ல கோயில் விஷயம் மட்டும்தான் நடக்கணும்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பல நூற்றாண்டுகளாக திருக்குறள் சொல்லி தர்றாங்க, நிப்பாட்டிலாமா? கோயில் பள்ளிக்கூடம் ஏன் நடத்தக்கூடாது? அதனால கோயில்ங்கிறது எதுக்கு? அந்த கோயிலுடைய சொத்து எதுக்காக இருக்கு? இறைவனுடைய சொத்து அவர் சொன்னாரா? இதை இவங்க தர்மகர்த்தாவும் பூசாரி மட்டும் அனுபவிக்கணும்னு அவர் சொன்னாரா? இன்னைக்கு சொத்து கொடுத்ததெல்லாம் யாரு? ஒரு காலத்துல அரசர்கள் இருந்தபோது
கோயில்கள் அரசர்களால் கட்டப்பட்டன. அரசர்கள் மானியம் அளித்துக் கொண்டிருந்தார்கள். சிதம்பரம் நடராஜர் கோயிலாக இருக்கும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பெருவுடையார் கோயில், கங்கை கொண்ட சோழவரும் கோயில், அதெல்லாம் மட்டும் இல்ல, ரொம்ப சாதாரணமான சிறு கோயில்கள் கூட, செம்பியன் மாதேவி நிறைய கோயில் கட்டினாங்க. அது மாதிரி அதெல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணாங்க. ஏன்னா சோழ பேரரசு அந்நேரம் அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு 60,000 யானைகளை கொண்ட யானைப்படை கொண்டதாக ஒரு பேரரசு இருந்தது இந்தியாவில். அது சோழ பேரரசு மட்டும்தான். 60,000 யானை எவ்வளவு சாப்பிடும்? அவ்வளவு சாப்பாட்டுக்கும் அவங்களால வழிவகை பண்ண முடியுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு செல்வம் இருந்தது, வரி வகை இருந்தது. அதனால அவங்க அந்த யானை படையும் வச்சிருந்தாங்க. அந்த மிகுந்த செல்வத்தை வைத்து இறைப்பற்று உள்ளவர்களாக கோயில்களையும் கட்டினாங்க, மெயின்டைன் பண்ணாங்க. சரி, அவர்கள் போனதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் காலத்துல சில இடங்கள்ல ஜமீன்தார்கள் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த சிதம்பரம் கோயில் வந்து அந்த இவங்கெல்லாம் வெள்ளக்காரங்க போயிட்டாங்க, ஒரு சிக்கல் வந்துருச்சு அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸுக்கு. அந்நேரம் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் வந்து அவர் ஒரு அருமையான ஒரு முடிவெடுத்தார். ஒவ்வொரு உச்சிக்கால பூஜை, இந்த இது உஷைக்கால பூஜை, இது மாதிரி ஒவ்வொரு பூஜைக்கும் எவ்வளவு செலவழியும் கேட்டா அவங்க 12 ரூபா 48 பைசா இது மாதிரி கணக்கு சொன்னாங்க. இல்ல 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 இல்ல, என்னென்னலாம் வாங்கணும் அது சொல்லுங்க. அதான் புத்திசாலித்தனம்ங்கிறது. அதுதான். உடனே அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த கால்படி என்ன வாங்கணும், இது வாங்க, தேங்காய் 4 தேங்காய் வாங்கணும்னு சொன்னோன்னே தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு பூஜைக்கும் இந்த பொருள் நீயோ உன்னுடைய சந்ததியாரோ கொடுக்கணும். ஏன்னா அன்னைக்கு 12 ரூபா 48 பைசா வருது, இன்னைக்கு 348 ரூபாய் இருக்கும். ஆனா பொருள் மாறல. அதனால அந்த பொருளை கொடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடை அந்த பெரியவர் பண்ணார் சிதம்பரம் கோயிலுக்கு வந்து. அதே மாதிரி சிதம்பரத்துல எப்ப வேணாலும் நிர்மாணம் பண்ணணும்னு சொல்லி அவங்க போகும்போது ஒரு வாசல் வந்து ராஜாசருடைய ஃபேமிலி வந்து கடைசியா எம்எம்எம் வந்து அதை பண்ணாரு. நாங்க முழுக்க அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறோம், நாங்க பண்ணிக்கிறோம், இப்படி சொல்லி பண்ணாங்க. இப்ப கோயிலுடைய தர்மகர்த்தாவோ கோயில் பூசாரியோ இது மாதிரி ரூபா கொடுத்ததை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க கோயில் நிர்வாகத்துக்கு இருக்காங்க, கோயில் பூஜைக்கு இருக்காங்க, குட் இனஃப். அதுக்கு இருக்கட்டும், அவங்க வேலையை பார்க்கட்டும். சொத்து அத்தனையா அவங்க கண்ட்ரோல் தான். கோயிலுக்கு இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அவங்க கண்ட்ரோல் இருக்கணும் அர்த்தம். அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? இந்த மாதிரி நல்லவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சொத்து நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத கரெக்ட். இன்னைக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க, இந்து சமய அறநிலையத்துறை தேவையில்லைம்பாங்க. இந்த அறநிலையத்துறையை உருவாக்குனது யாரு? திமுக இல்ல, திராவிடர் கழகம் இல்ல, ஆழ்ந்த சமயப்பற்று கொண்ட ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்த பெரியவங்க. இவரு பிடிஆர் இருந்தாரு, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு, அப்புறம் ஐடி மினிஸ்டர் இருந்தாரு. அவங்க அப்பா பழனிவேல் ராஜன் ஸ்பீக்கரா இருந்தார். அவங்க அப்பா ராஜன் அவரும் ஜஸ்டிஸ் பார்ட்டி சேர்மனா இருந்தார். இதுல ஐயப்பசாமி கோயில்ல வந்து இது சிலை வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு. இது பல பேருக்கு தெரியாது. சிதிலம் அடைந்த சிலைக்கு பதிலாக இன்னொரு சிலையை வைக்கணும்னா எதிர்ப்பு வரலாம், எத்தனையோ எதிர்ப்பு வரலாம். யார்கிட்ட போய் நின்னாங்க? நேர டிஎஸ் ராஜன்ட்ட வந்தாங்க கேரளால இருந்து. உங்க கையால அப்ரூவ் பண்ணி அந்த சிலையை கொடுங்க, யாரும் எந்த அப்ஜெக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலை செஞ்சு இவருடைய இதோட மேற்பார்வையில அந்த சிலை இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டது. இது வரலாறு. அந்த பெரியவர்கள் சொன்னாங்க, மதத்தின் பெயரால் கோயிலில் நடக்கின்ற அட்டூழியங்களை கொள்ளைகளை தடுத்து நிற்பதற்காக அறநிலைத்துறை என்று ஒன்று அமைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுதான் உண்மை. மறுபடியும் வந்து இது பிரைவேட்டைஸ் பண்ணா அதுதான் நடக்க போகுது. ஏன்னா கேள்வி, இப்ப இது அறநிலையத்துறையில தப்பு இல்லையா? நிச்சயமா தப்பு இருக்கு. கோயில் உள்ள தப்பு இல்லையா? நிச்சயமா கோயில தப்பு இருக்கு. ஆனா அறநிலைத்துறையில் இருக்கிறதுனால அதுக்கான மானியத்துக்குன்னு சொல்லி இது அசம்பிளியில வந்து டிஸ்கஷன் நடக்கும் போதோ அல்லது வெளியில வந்து விவரம் தெரிஞ்சவங்க பத்திரிகையில் எழுதுறதோ இது எல்லாம் நடக்கும் எப்ப விவரங்கள் வெளியில் தெரியும் பொழுது. வெளியிலேயே தெரியாம போயிடுச்சுன்னா, இப்ப ஒரு கோயில் எனக்கு தெரியும், அந்த கோயில் வந்து அறநிலைத்துறை கண்ட்ரோல் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த டெம்பிள். அதனுடைய இவர் ஒருத்தர் ஒரு பூஜை செய்யற ஒரு பெரியவர், ரொம்ப சுத்தமான ஒரு ஆள், என்கிட்ட மனசு நொந்து போய் சொன்னார், கோயில்ல வந்து அம்மனுடைய நகையெல்லாம் வந்து கணக்கு பார்ப்போம், ஒரு மண்டலத்துக்கு ஒருத்தர் இன்சார்ஜா இருப்பாரு, கணக்கு பார்ப்போம். அப்ப அது மாதிரி கணக்கு பார்க்கும் பொழுது வைர மூக்குத்தியை காணும். கேட்டதுக்கு அந்த மண்டலத்துக்கு இன்சார்ஜா இருந்தவர் வந்து சொல்றாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதோன்னோ, கல்யாணம் மொய் வந்தோன்னா அது வைரமுக்கு திரும்பி வந்துடும், பேசாதீரும் அப்படின்னு சொன்னாரு. கஷ்டமா இருக்கு, இது பண்ணக்கூடாது. இப்ப இதெல்லாம் அதிகமா நடக்கும். இதான் தெரிஞ்சுக்கணும். அறநிலை எதுவுமே தவறு இல்லாத தவறுகள், செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எங்க இருக்கோ அங்க தவறுகள் சரி செய்யப்பட முடியும். இப்ப அதையெல்லாம் இவங்க வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து டாஸ்மாக பிரைவேடைஸ் பண்ணுவாங்க. இந்த டாஸ்மாக பிரைவேடைஸ் பண்றது எனக்கு எந்த கவலையும் இல்லை. நாசமா போட்டோம், இந்த குடியார கடையில நாசமா போட்டோம், டாக்ஸ் இது எக்கச்சக்கமா போட்டுட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா கோயில்களை இது மாதிரி வந்து பிரைவேடைஸ் பண்றது, இவங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்து விடுவிக்கிறது, இதுல பலவிதமான தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
இன்னைக்கு பாருங்க லேட்டஸ்ட் நியூஸ் வந்து சிஎம்டிஏ டு எக்ஸிட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்டிக் டு அர்பன் பிளானிங் அண்ட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த 2 ஆண்டுகள்ல பஸ் ஸ்டாண்டு, லைப்ரரி, ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சிஎம்டிஏ மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் திமுக அரசு செஞ்சது. இதுல 3000 கோடி அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பெருசா வருமானம்லாம் இல்லை. அதனால சிஎம்டிஏ நஷ்டத்துல இயங்கியிருக்கு. அதனால இனிமேல் அதை வந்து அர்பன் பிளானிங் அப்ரூவலுக்கு மட்டும் நாங்க நீக்கி வச்சிட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் நமக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு, இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல பொது லைப்ரரீஸா இருக்கட்டும், இதனால் பயன்படக்கூடியது வந்து ஏழை எளிய மக்கள் தானே. இப்ப சிஎம்டிஏ வந்து வெறும் பிளானிங் அண்ட் அப்ரூவல் மட்டும் தான் குடுப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் யாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க? இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு ஒரு லாபத்துல வந்து அந்த பொதுத்துறையும் இல்ல அப்படின்ற போக்குவரத்து துறையும் லாபத்துல இயங்கல அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பிரைவேட் பிளேயர்ஸ் இத வந்து டச் கூட பண்ண மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு அரசு தானே செய்யணும். அப்போ இந்த மாதிரி திடுதிப்புன்னு நாங்க ஊழல ஒழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு 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 போட்டோ ஆப்காக இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறது வந்து லாங் ஸ்டாண்டிங்ல இது நல்லது கிடையாது. ஆலந்தூர்ல வந்து எம்ஜிஆருக்கு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. இது பல பேருக்கு தெரியாது. ஆலந்தூர் மார்க்கெட் வந்து எம்ஜிஆருக்கு சொந்தமானது. அந்த முழு ஒரு 30 கடை இருந்திருக்கலாம். எனக்கு சரியா தெரியாது. அப்ப இவர் வந்து மீன் கடை ஒருத்தர் வச்சிருந்தார். அவர் எப்பயாவது ஃபோன் பண்ணு, தலைவா நல்ல மீன் வந்திருக்கு, வீட்டுக்கு அனுப்புறேன் பாரு. அனுப்பு அப்படிம்பாரு. அப்ப இவர் வந்து பக்கத்துல இருந்து இவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க 190 பேர் அங்க வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அங்கெல்லாம் எப்படிப்பட்ட வருமானம் வரும் தெரியுமா, நீங்க இது மாதிரி சும்மா விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாரு. அப்ப எம்ஜிஆர் வந்து சொன்னாரு, அந்த மீன் விற்கிறாரு, அரிசி விற்கிறாங்க, இது மாதிரி இடத்துல மக்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க, ஆலந்தூர்ல பக்கத்துல வந்து வாங்கிட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா, அது இருக்கு. அப்புறம் என் மேல உள்ள பிரியத்தோட இவன் என்ன வருமானம் பார்த்துட்டான், இவன்ட்டு வந்து நான் மாசம் வாடகை வாங்குறதுக்கு, ஆனா என் மேல உள்ள பிரியத்துல வந்து நல்ல மீன் வந்தோன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போறான்ல, இது போதும், எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும். நான் வந்து என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல இருக்கேன், அந்த வருமானத்தை வச்சா நான் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்ப அரசு என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல இருக்கு, பட்டினியா இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபிஷ் மார்க்கெட் இதெல்லாம் வைக்கிறதுல பலன் வந்து யாருக்கு இருக்கு? அதாவது பப்ளிக் வெல்ஃபேர்னு சொல்லி ஒன்று வரும்போது பிரைவேட் வில் நாட் பி த ஒன்லி மோட்டிவ். இட் ஷுட் நாட் பி. மெட்டீரியல் ப்ராஃபிட் வில் நாட் பி த ஒன்லி மோட்டிவ். மற்ற லாபங்கள் வரும், இந்த மெட்டீரியல் லாபங்களை தவிர மற்ற லாபங்கள், சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் அது நடக்கிறது. இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் விரிந்த பரந்த சமுதாய பார்வை வேணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கம்மிங் பேக் டு த சட்டமன்ற ப்ரொசீடிங் சார். இப்போ வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாததுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தரப்புல சொல்றது, முக்கியமான கேள்விகள் கேட்கும் பொழுது முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. வாயே திறங்க சிஎம் அப்படிங்கிறது தான் கடந்த 3 நாளா இருக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது. சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள், அவர் துறை சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படிங்கும் போதே கூட சட்டமன்றத்துல அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு பதிலா ராஜ்மோகன் பேசுறாரு, இல்லைன்னா ஆதவ் அர்ஜுனா எழுந்து பேசுறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் இல்லையா? இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, நாங்க வருத்தப்படுறோம், இதற்கு சிறப்பு நாங்க படை அமைச்சிருக்கோம், அவங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளவு மணி நேரத்துக்குள்ள எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம், இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, இந்த ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுக்கறதுல என்ன தயக்கம்னு நினைக்கிறேன்? இந்தியாவில் நடைமுறையில் உள்ள பழக்கம், மாநில அரசுகள்ல எந்த துறையை எந்த அமைச்சரிடம் இருக்கிறதோ அவர்தான் பதில் சொல்லுவார். ஜோதி பாசு வந்து அவ்வளவு பெரிய டால் மேன், மிக உயர்ந்த அரசியல்வாதி. ஆனா ஹோம் மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட, ஹோம் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் அவர் தான் பதில் சொல்லுவார், வேற யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த தான் பதில் சொல்லாதல இருந்து எக்ஸம்ஷன் ஒரே ஒருத்தருக்கு தான் உண்டு, பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் உண்டு. அவர் வந்து இப்போ உதாரணமா அட்டாமிக் எனர்ஜி அவர்கிட்ட இருக்கு, ஸ்பேஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு, இது மாதிரி பல துறைகள் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கு. அதுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு பிரைம் மினிஸ்டர் கீழே இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இல்லாம, இப்ப பெர்சனேல வந்து எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் இருந்தாரு, நான் அவருக்கு பிஎஸ்ஆ இருந்தேன். அப்ப கோட்டாங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு அட்டாமிக் பிளான்ட் ஒன்று வந்த போது லீக்கேஜ் வருமோன்னு பயந்தாங்க. அதை பத்தி ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. இந்த கேள்வி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து இவன் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து பேசினாரு, இதை உங்க மினிஸ்டர் எடுத்துக்க சொல்லுப்பா அப்படின்னாரு. நாங்க பெர்சனல் இதுக்கு சம்மந்தமே இல்லாம தானே இருக்கோம் அப்படின்னு. உடனே அவர் வந்து, நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, உனக்கு அந்த விவரம் தெரியல, நீ மினிஸ்டர்கிட்ட சொல்லிடுவீல, நீயே பண்ணிடு அப்படின்னாரு. அதே மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஒருத்தருக்கு மட்டும்தான், அதுவும் மிக மிக மோசமான சூழ்நிலை அல்லது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுவார். அவர் ஒருத்தரை தவிர வேற யாருக்குமே இந்த உரிமை மரபுப்படி கிடையாது. அதனால நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் தன் துறை சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்லலைன்னா
தன்னுடைய கடமையிலிருந்து நழுவுறான்னு அர்த்தம். இதுக்கு தகுந்த நேரத்தில் பதில் சொல்லுவார்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இவங்க எதை பார்க்குறாங்க? யமகண்டம், குளிக, ராகுகாலம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? தகுந்த நேரம் வந்தோன்னு பதில் சொல்லணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு விளங்கல. சிறுமிகள் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தவறு செய்யாத ஒரு வட இந்தியை சேர்ந்த ஒரு இளைஞர் திருடர் என்று சந்தேகத்தின் பேரில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் இல்லையா? முதல் வந்து சொல்ல வேண்டாமா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாமா? இல்ல இப்ப சட்டமன்றம் தானே சார் இதெல்லாம் பேச வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. இப்ப ஆமா. ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு எங்க, எப்போ, எப்படி பேசணும்னு தெரியும். அங்க வந்து பேசுவாரு. கொளத்தூர்ல ஒரு 5 நிமிஷம் பேசுனதுக்கே உங்க தலைவருடைய நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா? அப்படின்னு ஒரு ஒரு எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய ஒரு தொனியில வந்து அவர் பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. இது எந்த விதத்துல சரி சார்? ஒரு சட்டமன்றத்துல எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பேசுறதுக்காகத்தானே ஒரு சட்டமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பொறுப்பான ஒரு பதில் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா, திரும்ப ப்ளேம் கேம்ஸ் ஆடுறது, நீங்க ரொம்ப யோக்கியமா, உங்களோட இது என்ன? அப்படிங்கிற மாரி இந்த வார்த்தை மோதல்கள். இன்ஃபாக்ட் நேத்து பார்த்தீங்கன்னா, தாவேகா எம்.எல்.ஏ. ராயபுரத்தைச் சேர்ந்த எம்.எல்.ஏ. அடிக்க இறங்கி இருக்கிறாரு அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வெளியில வந்து சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் இல்லாததுனால நம்மளால அது விஷுவலா வந்து பார்க்க முடியல. இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? இது வந்து ஒரு நாகரிகமான, ஒரு வளர்ந்த ஒரு முற்போக்கான ஒரு ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா இல்ல. ஒரு லும்பன் ராஜ் கிரியேட் பண்ற மாதிரி பயம் வருது. லும்பன் ராஜ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ரவுடிகள் ராஜ். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப தவறு. முதல்வர் தலையிட்டு இது எல்லாத்தையும் நிப்பாட்டணும். எதுக்கு பயப்படுறாங்க? எதுக்கு தயங்குறாங்க? ஒருவேளை அமைச்சர்கள் எல்லாரும் புதியவர்கள். அவங்களுக்கு வந்து பதில் சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு தெளிவு கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இதோட நிக்க போறது கிடையாது. இன்னும் சட்டமன்ற செஷன்ஸ் வரும். குவெஸ்டின் ஹவர் கண்டிப்பா வரும். 0 ஹவர் கண்டிப்பா வரும். இதெல்லாம் வந்து பேசணும். முதலமைச்சராவது 110 விதியின் கீழ் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஆனா அமைச்சர்களுக்கு அந்த இது கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு காலகட்டத்துல அவங்க பேசித்தானே ஆகணும். என்ன தயக்கம்? இன்எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட இது இன்எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை நாள் வெளிப்பட்டுரும்னு நினைக்கிறாங்களா? இன்எக்ஸ்பீரியன்ஸா வர்றவங்க பல பேர் அமைச்சர்கள் ஆவாங்க. ஆனா அமைச்சராகிற தகுதி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க? அவங்களுக்கு விவரம் சொல்லுவாங்க. விவரத்தை கேட்கணும், கிரகிக்கணும், கிரகித்து பேசணும். எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் எனக்கு அமைச்சராக இருந்தவர் பர்சனல் சம்பந்தமா ஒரு கேள்வி, ஸ்டார் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம், நட்சத்திர கேள்வி. நட்சத்திர கேள்விக்கு எழுத்து மூலமா பதில் சொல்லிடுவோம். அது மேல விவாதம் நடக்கும். உப கேள்விகள், துணை கேள்விகள் நிறைய வரும். அப்போ துணை கேள்விகளுக்கு நாங்க வந்து இதெல்லாம் துணை கேள்வியா வர முடியும்னு சொல்லி ஆன்டிசிபேட் பண்ணி அவருக்கு வந்து எழுதி கொடுத்துருந்தோம். அவர் எழுதி படிச்சுட்டாரு. நாங்க எதிர்பாராத ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார். ஆனா எஸ்ஆர்பி வந்து ரொம்ப தெளிவா சொன்னார். இந்த கேள்வியை நான் எதிர்பார்க்கவில்லை. என்னிடம் உடனடியாக இதற்கு பதில் இல்லை. ஆனால் உறுப்பினருக்கு கூறிக்கொள்கிறேன், விரைவில் இதற்கான பதிலை எழுத்துப்பூர்வமாக அவருக்கு அறிவிக்கிறேன். அப்ப யாரும் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உலகத்துல எல்லாமே மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சத்தம் போட மாட்டாங்க. அவர் வந்து ரொம்ப ஜென்டலா அந்த எதிர்கட்சி உறுப்பினரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அப்போ உண்மையை சொல்றதுல எந்த தேக்கம் இல்லை. உலகத்துல எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியாது. சில விஷயங்களும் ஆன்டிசிபேட் பண்ண முடியல. அப்ப சொல்லிட வேண்டியதானே. எதுவுமே சொல்ல மாட்டோம், எங்க துறைக்கு பதில் சொல்ல மாட்டோம், எங்க எம்எல்ஏ இது அடிக்கிறதுக்கு எந்திரிச்சு ஓடுவார்னா இது என்னது? இது கொலையடி சண்டை கூட கேவலமா இருக்கு. நீங்க வந்து பிரதமரை மென்ஷன் பண்ணதுனால இதை கேட்கிறேன். மணிப்பூர்ல நடந்த அந்த சம்பவம், உலகத்தையே உலுக்குன அந்த 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிட்டு போன அந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்றத்துல அவர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தான் பிரதமர் வந்து பார்லிமெண்ட்டுக்கே வந்து அதை பத்தி அட்ரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் இறங்கி களத்துல நிக்க வேண்டியிருந்தது. அன்னைக்கே டெமோக்ரஸிக்காக வலுவாக குரல் கொடுத்த ராகுல் காந்தி இன்னைக்கே விஜயோட கூட்டணியில இருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் நடக்குது. அவர் சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லையே. எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரே சார். மேகதாதுவா இருக்கட்டும், இல்ல இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், எதையுமே வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இக்னோர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கே. ஆமாம், ராகுல் காந்தி தான் ஒரு அரசியல்வாதி என்று காண்பிக்கின்றார். தான் ஸ்டேட்ஸ்மேன் இல்லை, அரசியல்வாதி என்று காண்பிக்கின்றார். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்ங்க. வணக்கம்.